இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது 12 வருடமாய் பலவீனப்படுத்திய ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். அந்த இடத்துல பார்க்கும்போது 12 வருடமாக தன்னோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு அசுத்த ஆவியை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 12 வருடமாக அந்த ஸ்திரியை கட்டி வைத்திருந்தார் பிசாசு. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டு அதை சுகமாக்கி ஆண்டவர் விடுதலையாக்கி அவளை சுதந்திரவாளியாக தேவன் மாற்றி விட்டார். இப்போது கூட அநேக நபருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அகப்பட்டிருக்கிறீர்களா? 12 வருடம், 10 வருடம், 5 வருடம் சொல்லி அநேக வருட காலமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாமலும், வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை இல்லாமலும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறையிருப்பு மாறாமலும் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையை ஒன்று சிந்தித்து பாருங்கள். தொழிலே இப்படிப்பட்ட குழப்பங்கள் உண்டாய் கொண்டிருக்கிறதா? எல்லாம் சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுல ஒரு சுகத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதுல ஒரு விடுதலையை கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எவ்வளவோ நாட்கள் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேனே, அப்படி காத்து கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமா உங்கள் வாழ்க்கையிலே இன்று ஆண்டவர் ஒரு திருப்பமுனையை உருவாக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த 12 வருடமாக கட்டி வைத்திருக்கிற அந்த அசுத்தாவியை துரத்தி ஆண்டவர் விடுதலை கொடுத்தது உண்மையானால், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தால் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக திருப்புமுனையை உருவாக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.